மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். சமூகத்துல இன்னைக்கு நிறைய தவறான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு மாற்று அரசியல் வேண்டும். இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவங்க வரணும். இளைஞர்களும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அதற்கான ஒரு மேடை இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வரது. ஆமா ஆமா ஆமா. அதே போல நீங்க வேறு கட்சியில பயணிக்கும் போது அங்கிருந்து இங்க வர்றதுக்கான காரணமா ஏதாவது வேறு காரணங்கள் இருக்கா? நீங்க வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்னும் இங்க நல்ல இளைஞர்களுக்கு, அதாவது வாரிசுகளாக தங்களுடைய வாரிசுகளை மட்டுமே இறக்கி கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து மாற்று அரசியலாக இன்னைக்கு படித்த எவ்வளவோ இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கான இடம் கிடைக்கிறது கிடையாது பெரிய கட்சிகள்ல. அவங்க இன்னைக்கு சேர்ந்தாங்கன்னா 60 வயசு ஆயிடும் எப்படியும் அவங்க ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்குறதுக்கே. அப்படி இருக்கும்போது களம் இங்க திறந்து இருக்கிறது. இளைஞர்கள் அனைவரும் வரலாம். இங்க அவங்களுக்கான வேலைகள் இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சமூகத்தையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இருந்த கட்சியில விமர்சிக்கப்பட்டீங்களா? நீங்க ஏதாவது விமர்சிக்கப்பட்டீங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க சேர்ந்திருக்கீங்க, போட்டியிடுவதற்கான தொகுதிகள் பேசப்பட்டிருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே நான் கேட்கல. எனக்கான வாய்ப்புகள் கொடுத்தா நிச்சயமாக, ஏன்னா நம்ம எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறேன். சோ அதனால கொடுத்தாங்கன்னா, அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா அதை சிறப்பாக பயன்படுத்தி அவருடைய முகத்திற்கு இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவு ஒரு மாசு இருக்குதுன்னு தெரியுது நமக்கு. அவர்களுடைய முகத்தின் வாயிலாகவும் பெருந்தலைவரினுடைய அவருடைய ஆசைகளினோடும் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க போட்டியிட விரும்பினா தென் மண்டலத்தில் இருக்குமா, இது வடமண்டலம் சென்னை அந்த மாதிரி? இல்ல, நான் அது இன்னும் நான் முடிவு செய்யல. நான் ஆர்கே நகர்ல தான் கடைசியா கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் விருப்ப மனு கொடுத்திருந்தேன். அவங்க இப்ப எங்க சொல்றாங்களோ அதற்கான வேலைகளை நம்ம பார்க்கலாம். பெண்கள் முக்கியத்துவம் தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வளவு இருக்கு? நீங்க பெண்கள் இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியாக இது இருக்கும்னு எல்லாருமே நம்புறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெண்கள் கூட்டம் தான் தலைவருக்கு நம்ம பார்க்க முடியும் போற இடங்கள்ல எல்லாருமே. அப்ப பெண்களுக்கான ஒரு நல்ல இடமாக இது இருக்கும். இன்னும் நிறைய பெண்கள் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இங்க இணைந்து கொள்ளலாம். நன்றி.